ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பலம் தரும் சிந்தனை சேனல் அன்பர்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் பகவானுடைய திருநாமங்களின் மகிமையை பற்றி பார்க்க போகிறோம். வேதத்திலையும் புராணத்திலையும் பார்த்தீங்கன்னா பகவானுடைய நாமங்கள் மூட்டை மூட்டையா இருக்குதுன்னு சொல்றாங்க. மூட்டைனா அது ரொம்ப சுமைன்னு நினைச்சுக்க கூடாது. இந்த மூட்டை மூட்டையான்ற திருநாமங்கள் எதை சொல்லுதுன்னா பகவானுடைய கல்யாண குணங்களை பற்றி சொல்லுது. ஆதி காலத்துல நம்ம வழி பயணத்துக்கு நாம மூட்டை மூட்டையா கட்டுச்சோறு கட்டிட்டு போவோம். நம்ம வழி பயணத்தை கடக்கிறதுக்கு எப்பெல்லாம் களைப்பு ஏற்படுதோ நம்ம அந்த கட்டுச்சோரை சாப்பிட்டுட்டு தொடருவோம். அதுபோல தான் நம்ம வாழ்க்கை பயணத்தை கடக்கிறதுக்கு இந்த வேதம் நமக்கு திருநாமங்கள் மூட்டை மூட்டையா கொடுத்துருக்கு. மறுபடியும் வேதம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, பகவான் என்பவன் கட்டித்தங்கம் போலவும் பகவானுடைய நாமங்கள் திரு ஆபரணங்களைப் போலவும் சொல்லுது. இந்த கட்டித்தங்கமும் ஆபரணமும் பார்த்தீங்கன்னா தங்கம்தான். ஆனால் இந்த கட்டித்தங்கத்தை விட திரு ஆபரணங்கள் ரொம்ப வசதி இல்லையா? ஏன்? இந்த கட்டித்தங்கத்தை நம்ம எடுத்து காதுலையோ கழுத்துலையோ எடுத்து மாட்டிக்க முடியாது. ஆனால் இந்த ஆபரணங்களை எடுத்து நாம் போட்டுக்கலாம், அழகுபடுத்திக்கலாம். அதுபோலதான் பகவானை விட அவனுடைய திருநாமங்கள் ரொம்ப ஒசத்தின்னு வேதம் சொல்லுது. இத உறுதிப்படுத்துற போல பிள்ளை லோகாச்சாரியார் ஒரு விஷயம் சொல்றார். என்னன்னா, வாசிய பிரபாவம் போலன்று வாசக பிரபாவம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, வாசியன்னா பகவான் அர்த்தம், வாசகம்னா பகவானுடைய திருநாமம். பகவான் நம்மளை ரட்சிப்பான். சில நேரங்களில் பகவான் கைவிட்டாலும் கைவிட்டுடுவான். ஆனால் பகவானுடைய திருநாமம் நம்மளை எப்பவுமே கைவிடாது. இதுதான் அதனுடைய பொருள். வாசிய பிரபாவம் போலன்று வாசக பிரபாவம். இதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு என்னன்னா, ராமாயணத்துல வானர சேனைகள் அனுமன் சுக்ரீவனுடைய தலைமையில இந்த பாலம் அமைச்சிட்டு இருப்பாங்க இலங்கையை போகிறதுக்கு. அப்ப இந்த வானர சேனைகள் இந்த பாறையில ராம ராம ராமன் எழுதி ராம் ராம ராம ராமன் சொல்லி அந்த பாறையை தூக்கி போடுவாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற ராமனுக்கும் சரி நாமளும் இந்த வானர சேனைகளுக்கு உதவும் நினைச்சு ஒரு பாறையை தூக்கி ராமன் போட்டான். ஆனா அது உள்ள முழுகி போயிடுச்சு. ராமனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது வானர சேனைகள் போடுற பாறைகள் மிதக்குது, நாம போட்டோன்னு விழுந்துடுச்சே, உள்ள முழுகிடுச்சே அப்படின்னு மறுபடியும் ஒரு பாறையை எடுத்து ராமன் போட்டான். அது மறுபடியும் உள்ள முழுகி போயிடுச்சு. அப்ப அனுமன் இதை பார்த்துட்டு சொல்றாப்புல ராமன் கிட்ட, ராமனே ஆனாலும் ராமநாமம் சொல்லி ஒரு வேலையை செஞ்சா அது மிகுந்த பலன் தரும் அப்படின்னு அனுமன் சொல்றான். இதுதான் வாசிய பிரபாவம் போலன்று வாசக பிரபாவம். அவனுடைய நாமம் எப்பவுமே நம்மை கைவிடாது அப்படின்றதுக்கு ஒரு அருமையான சான்று. மேலும் பிள்ளை லோகாச்சாரியார் இன்னொரு விஷயம் சொல்றார். என்னன்னா, அவன் தூரஸ்த நானாலும் இது கிட்டி நின்று உதவும். இதுக்கு பொருள் ரொம்ப எளிமையான பொருள் தான். பகவானுடைய நாமம் நம்மளை எப்பவுமே ரட்சிக்கும், பக்கத்துல இருந்து ரட்சிக்கும். அவன் பகவான் எங்கதான் இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் ஆனா அவனுடைய நாமம் நம்மளை ரட்சிக்கும்ன்றதுக்கு தான் பொருள். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, மகாபாரதத்துல பாண்டவர்கள்
என்ன பண்ணுவாங்க, இந்த சூதாட்டத்தில் கௌரவர்கள்கிட்ட எல்லாத்தையும் இழந்துருவாங்க. நாட்டை, ராஜ்யத்தை எல்லாத்தையும் இழந்துருவாங்க. பாஞ்சாலியும் வச்சு சூதாடி பாஞ்சாலியும் இழந்துருவாங்க. ஒரு கட்டத்தில் துஷாதனன் பாஞ்சாலியினுடைய வஸ்திரத்தை பறிச்சுன்னு இருப்பான். பாண்டவர்களாலும் பாஞ்சாலியை காப்பாற்ற முடியல. பாஞ்சாலி எவ்வளோ போராடுறா, தன்னால் முடிஞ்ச வரை தன் மானத்தை காப்பாற்றிக்க. ஒரு கட்டத்தில் அவளால் முடியல. அப்போ பாஞ்சாலி என்ன செய்கிறான்னா, இரு கையும் கூப்பி கோவிந்தான்னு கூப்பிட்டா. அப்போ அவளுக்கு வஸ்திரம் அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு, சுரந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வஸ்திரம் அவளுடைய மானத்தை காபந்து பண்ணுச்சு. இதுதான் அவன் தூரஸ்தன் ஆனாலும் அப்ப கிருஷ்ணர் வந்து காபந்து பண்ணல. கிருஷ்ணர் வரவே இல்லை அந்த நேரத்தில். ஆனா அவனுடைய நாமம் கோவிந்தான்னு சொன்ன உடனே அந்த நாமம் அவளுக்கு வஸ்திரம் கொடுத்து அவளுடைய மானத்தை காபந்து பண்ணுச்சு. இதைத்தான் ஒரு முறை கிருஷ்ணர் வைகுண்டம் போவதுக்கு முன்னாடி, துவாபர யோகம் முடிவில் வைகுண்டம் போவதுக்கு முன்னாடி உத்தவர்கிட்ட பேசின்னு இருக்காரு. அப்போ உத்தவர் சில கேள்விகளை கேட்டுட்ருக்காரு. அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்லின்னு இருக்காரு. ஒரு கட்டத்தில் கிருஷ்ணர் வந்து ரொம்ப சோகமாக ஆயிடுவார். ஏன் கிருஷ்ணா உனக்கு சோகம் அப்படின்னு சொல்லுவார், கேட்பாப்ல உத்தவர். அப்போ அதுக்கு பதில் சொல்லுவார் கிருஷ்ணர், பாஞ்சாலி ஒரு ஆபத்தான கட்டத்தில் என்னை கூப்பிட்டா, ஆனால் அவளை நான் கிட்ட இருந்து காபந்து பண்ண முடியல, அவளை நான் காப்பாற்றவே இல்லை, இது எனக்கு பெரிய மனக்குறை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். அதுக்கு உத்தவர், நீதானே கிருஷ்ணா அவளுக்கு வஸ்திரம் கொடுத்த அப்படின்னு சொன்னப்ப கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொல்லுவார், கிருஷ்ணன் ஆகிய நான் அவளுக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லை, அவளை கோவிந்தா என்ற நாமந்தான் அவளுக்கு வஸ்திரம் கொடுத்ததுன்னு சொல்லி முடிப்பார். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, பகவான் தூரஸ்தன் ஆனாலும் அவனுடைய நாமம் எப்போவுமே நம்மளை பக்கத்திலிருந்து ரட்சிக்கும். சரி, இப்படிப்பட்ட நாமத்தை நாம் ஏன் சொல்லணும், எதுக்காக சொல்லணும்னு பார்த்தோன்னா, இந்த நாமம் நமக்கு எல்லாம் வல்ல மோட்சத்தையும் தரவல்லது. அப்படி இருக்க இந்த நாமத்தை நாம் உயர்ந்த நோக்கத்துக்காக சொல்லணும், அற்ப பலன்களுக்காக சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். நாம் எண்ணெய் ஆடுறதுக்காக செக்கு பண்ணுவோம் இல்லையா, எண்ணெய் செக்கு ஆடுறது, அது இந்த விதைகளை போட்டு மல்லாட், அதாவது கடலை பயிறு இல்லை எள்ளோ ஏதோ போட்டு நாம் காணம் ஆடுவோம், செக்கு ஆடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எண்ணெய் கிடைக்கும். அதன் கூட உபரி பலனா என்ன கிடைக்கும், புண்ணாக்கும் கிடைக்கும். யாராவது புண்ணாக்குக்காக செக்கு ஆடுவாங்களா? அப்படி பண்ண மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் புண்ணாக்கு நமக்கு வந்தே தீரும். அதுபோல தான் இந்த நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன, அதாவது அற்பமான விஷயங்கள், அது எது வேணாலும் இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் தானாக வந்து அடையும். ஆனால் உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த நாமத்தை சொல்லி பயன்பெறுவோம். சிவோகம்.